சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட அளவு வந்து 1 டம்ளர் ரைஸ் அப்படின்னா 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கலாம். அதுதான் அளவு. இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி, அரிசி, பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய், பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி, மஞ்சள் தூள், பெருங்காயப்பொடி, உப்பு, கல் உப்பு சேர்த்து அது வேகட்டும். இப்போ ஒரு கடாயில் நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள் தனியாக உளுந்து, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேங்காய் துருவல், இதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதை தனியாக வச்சு நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து நல்லா வறுக்கும். பொரிஞ்ச உடனே அதோடு சேர்த்து சாம்பார் பொடி, புளி கரைசலை சேர்த்து நாம் வெந்த சாதத்தோடு சேர்த்துட்டு கொத்தமல்லி தலைகளை தூவிடலாம். அடுத்து கடாய் வச்சு நெய் ஊற்றி நம்ம முந்திரி சேர்த்து இதோட சாதத்தோடு சேர்த்துட்டா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி.